கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்திலே இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் உண்மையுள்ளவனாக அவன் இருப்பான். யாக்கோபு லாபானுடைய மந்தையை 20 வருஷம் அவன் மேய்த்தான். யாக்கோபு லாபானிடத்திலே சொல்லுகிறான், உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, உம்முடைய ஆட்டை நான் இச்சிக்கவில்லை, உம்முடைய ஆட்டை என்னுடைய சுய தேவைக்காக நான் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி யாக்கோபு லாபானிடத்திலே சொல்லுகிறான். யாக்கோபு கொடுக்கப்பட்ட வேலையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதுபோல மோசையும் தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை 40 வருஷம் அவன் வனாந்தரத்திலே மேய்த்தான். கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கொடுக்கப்பட்ட வேலையிலே மோசை உண்மையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் மோசையை உண்மையுள்ளவன் என்று கருதி அவனை கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் மோசையை அழைத்தார். மோசை கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசை தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன் என்கின்ற சாட்சியை அவன் பெற்றான். ஜனங்களை உண்மையாய் அவன் வழிநடத்தினான். ஜனங்களை அவன் உண்மையாய் நியாயம் விசாரித்தான். கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே மோசை உண்மையும் உத்தமமாய் அவன் நடந்து கொண்டான். அதுபோல பிதாவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரனாகிய இயேசுவும் எல்லாவற்றிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் உண்மையாய் இருந்து ஊழியம் செய்து ஜனங்களை அவர் ரட்சித்தார். அவர் இழிவான ஆதாயத்தை ஆண்டவராய் இயேசு இச்சிக்கவில்லை. அவர் உண்மையுள்ளவராய் ஊழியங்களை அவர் செய்தார். அதுபோல நாமும் நம்முடைய பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கொஞ்சத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அநேகத்தின் மேல் ஆண்டவர் நம்மை அதிபதியாய் வைப்பார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.